ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயம் பார்க்குறோம். இப்போ என்ன ஒரு அருமையான விஷயம்னா, இனி பார்க்க போகிறது அவதூத் கீதையெல்லாம் பார்க்க போகிறோம். முன்னாடி நான் சொன்ன மாதிரியே தான் இது ஒரு முக்தி ஸ்கந்தம். 6வது ஸ்கந்தம்ங்கிறது முக்தி ஸ்கந்தம். இதை சுக்கர ஆரம்பிக்கிறார். பரீட்சித் ஒரு சமயம் பிரம்மா, அதாவது பிரம்மா ஸ்ரீ கிருஷ்ணனை பார்ப்பதற்காக வந்தார். என்னன்னா, ஏன் வந்தார்? இவர் எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவராயிற்று. அவரை ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு துவாரகைக்கு வந்தாராம். வந்தவர் தனியா வரலையாம், யார் கூட எல்லாம் வந்தார்னு சொல்றார். அத பிரம்மா ஆத்மஜை தேவைஹி பிரஜேஷைராவிருத்தோப்யகாத் பவश्च பூத பவ்யேஷோ யயோ பூத கணைர்வதः இந்திரோ மருத்பிர் பகவானித்யா வசவோ அஸ்வினோ ருபவோ அங்கிரசோ ருத்ரா விஸ்வே சாத்யாஷ தேவதாக கந்தர்வ அப்சரசோ நாகாக சித்தச்சாரண குஹ்யகாக ऋषयः पितरश्चैव सविद्याधर किन्नराः द्वारकामुपसज्जग्मुः सर्वे कृष्णदिदृक्षवः वपुषा येन भगवान् नरलोकमनोरमः यशो विधेन लोकेषु सर्वलोकमलापहम्. சர்வலோகமலாபகம், எல்லாரையும் எல்லாருடைய குறைகளையும் நீக்கி கொண்டு, எல்லாருடைய மலங்களையும் மாசுக்களையும் நீக்கி கொண்டு எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிப்பதற்காக பிரம்மதேவர் சனகாதி முனிவர்களோடு, பிரஜாபதிகளோடு, பூதங்கணங்களோடு, ருத்ர பகவானோடு, மருத்கணங்களோடு, இந்திரன், 11 ஆதித்யர்கள், அஷ்டவசுக்கள், அஸ்வினி தேவதைகள், ரிப்பு, அங்கிரச, ருத்ரர்கள், விஸ்வே தேவர்கள், சாத்தியர்கள், கந்தர்வர்கள், அப்சரசர்கள், நாகர், சித்த சாரண குஹ்யர்கள், ரிஷிகள், பிதரர்கள், வித்யாதர கிண்ணறர்கள் என்றோ எல்லோரோடுமாக சென்றாராம். அற்புதமான அந்த பகவானுடைய திருரூபத்தை அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்களாம். அவர்கள் அந்த கண் இமைக்காம, கண் கொட்டாம பார்க்கறதுன்னு சொல்லுவாள், அதே போல பார்த்து கூட அவர்களுக்கு போதுங்கிற அந்த எண்ணம் வரலையா. எப்படி வரும் இல்லையா பகவானுடைய அந்த ஆனந்த ஸ்வரூபம் இல்லையா. ஆனந்த ரூப பகவான் ஐத்தே அவதாரேன்னு தானே சொன்னார் பட்டத்திரி, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கிருஷ்ண ஜனனத்துக்கு இல்லையா. 38வது வருஷத்துல ஆரம்பிச்சது என்ன ஆரம்பிச்சார்? ஆனந்த ரூப பகவன் ஐதேவதாரே. ஆனந்தம்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுவே ஒரு ரூபம் கொண்டு எதிர்க்க நிற்கிறதுனா அதுதான் ஸ்ரீ கிருஷ்ணன். அப்படிப்பட்ட அழகான கிருஷ்ணன் அற்புத தர்சனத்தை பார்த்து பார்த்து அவர்களுக்கு போதும்னு மனசு வரலையா. பகவான் ரொம்ப அழகாக பகவானுடைய அந்த ரூபத்தை பார்த்த உடனே இவர்களுக்கெல்லாம் அப்படியே ஸ்துதி வருது. தேவா ஊச்சுஹோ நதாஸ்மதேநாத பதாரவிந்தம் புத்தீந்திரிய பிராண மனோவச்சோபிஹி யச்சிந்த்யதே அந்தர்ஹிருதி பாவயுக்தைஹ முமுக்ஷுபிஹி கர்மமயோருபாஷாத். பகவானே, ஆன்ம முக்தியை கொடுக்கின்ற நீவீர். அதாவது முமுக்ஷுக்களுடைய ஹிருதயத்தில் இருந்து, முமுக்ஷுகள் யாரு? முக்தி அடைய விரும்புபவர்கள். அவர்களுடைய ஹிருதயத்திலிருந்து அவர்கள் எந்த அழகான சரணகமலங்களை நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த சரணகமலங்களை வணங்குகின்றோம். எதோடு தெரியுமா வணங்குகின்றோம்? சிந்தையதையே அந்தர்ஹதி பாவயுக்தை முமுக்ஷுகி கர்ம மயூரு பாஷாத்து. எப்படியெல்லாம் வணங்குறோம் தெரியுமா? புத்தினால, மனதினால சொல்வார் இல்லையா, மனசா வாச்சா கர்மனான்னு. அப்போ மனம், புத்தி, இந்திரியங்கள், பிராணன், வாக்கு என்று எல்லாவற்றினாலுமே அவர்கள் சுதி செய்கின்றார்கள்.
அப்போ அடுத்து சொல்ற, त्वम्मायया त्रिगुणयात्मनि दुर्विभाव्यं व्यक्तं सृजस्य वसि लुम्बसि तद्गुणस्तः नैदर्भवानजितकर्मभिरज्यते वै यत्स्वे सुखे अव्यवहितो अभिरतो अनवद्यः. அஜித பகவானே, அஜிதனே, நைதர்பவான் அஜித, மூணாவது இதில் சொன்னார் பாருங்க, அஜிதான்னு கூப்பிட்டு சொல்கிறார். நீ இவர் எப்படிப்பட்டவர்? இந்த மாயைங்கிறது எல்லோரையும் இல்லையா, எல்லோரையும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை தடுத்து நிறுத்துவதாக மாயை இருக்கின்றது. ஆனால் நீவே இந்த அண்டசராசரத்தை படைக்கின்ற மாயை உண்டு பண்ணினவர் அல்லவா, இந்த உலகத்தை படைத்தீர்களே. ஸ்ருஜஸ்ய வயசி லும்பசி தத்குணஸ்தா, இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து கொண்டிருக்கின்றீர்களே. ஆனாலும் இவற்றில் எதிலும் நீவிர் ஒட்டி கொள்வதில்லை இல்லையா. மனசாட்சி சாட்சியாக இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். மாயினுடைய ஒரு துளி கூட உம்மிடத்திலே இல்லையே, மாசற்று இருக்கின்றீர்களே பகவானே அப்படின்னு சொல்லி அழகா ஸ்துதி பண்றார். சோத்தீர் நுணாம் நது ததேட்ய துராசயானாம் வித்யா சுதாத்யயனதான தபஹ கிரியாபிஹி சத்வாத்மனாம் ரிஷபதே யசசி பிரவர்த்த சஸ்ரத்தயா சவண சம்பிரதயா யதா ஸ்யாத். மக்களுக்கு கல்வியினாலேயோ தானத்தினாலே தபஸினாலே கூட மனம் தூய்மைப்படுவதில்லை. வித்யா சுதாத்யேன தான தபக்ரியாபிஹி சுத்தீர்னுணம் ந துததேட்ய துராசையா, நம்ம அவர்களுக்கு சுத்தி ஏற்படுவதில்லை. ஆனால் பகவானே, அந்த கரணம் சரியான அந்த கரணம், புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிற அந்த அந்த கரணங்கள் சுத்தமா இருக்கிற பாகவத உத்தமர்கள் உம்முடைய லீலையை பாடி தருகின்றார்கள். எஸ் ஸ்ரத்தையா ஸ்ரவண சம்பிரதையா யதாசியாத்து, ஸ்ரத்தையோடு லீலையும் பிரபாவத்தையும் புகழையும் ஆடி பாடி கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அப்பொழுதுதானே அவர்களுக்கு அந்த மனமானது தெளிகின்றது. பக்தி வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்ற பாகவத உத்தமர்கள் உம்முடைய சரண கமலத்தில் அல்லவா சரணமடைகின்றார்கள். தீய நினைவுகளெல்லாம் பொசுக்குகின்ற அக்னியாக நீ இருக்க வேண்டும், தூமகேத்துவாக. அதனால என்ன ஆகும்னா, புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுருக்கின்ற சாதுக்கள் எப்பொழுதுமே பகவானையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பகவானுடைய பதத்திற்கே சென்றடைகின்றார். யஹ சாத்வதைஹி சம விபூதயா ஆத்மவத்பீர் வியூஹே அர்ச்சிதா ஸ்வனஷः ஸ்வதிக்ரமாய யஷ்சிந்த்யதே பிரயதபானிபிரத்வராக்னோ த்ரையா நிருக்த விதினேஷ ஹவிர் கிருஹித்வா. அக்னியில சமர்ப்பிக்கிறதுக்காக அவிசு எடுக்கரிசி உம்முடைய சரணகமலங்களை தானே அவர்கள் தியானிக்கின்றார்கள். ஞான மார்க்கமாக தத்துவ விசாரம் செய்பவர்கள் பகவானுடைய லீலா வினோதங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய சரணத்தையே உபாசனை செய்து கொண்டிருக்கின்றார்களே. அத்தியாத்ம யோக உதயோகிராத்மமாயாம் ஜிக்ஞாசுபிஹி பரம பாகவதைஹி பரிஷ்டஹா பரியுஷ்டயா தவ விபோ வரமாலயேயம் சம்ஸ்பர்தினி பகவதி பிரதிபச்சரீஹி. பகவானுடைய அழகான விரிந்த மார்பு அழகா இருக்கான். எப்படி வனமாலை போட்டு போட்டு இன்னும் பிரகாசிக்கிறதான். லக்ஷ்மி தேவியோட போட்டி போடுறதான் வனமாலை, யார் இருப்பா வக்ஷஸ்தலத்துலன்னு. அந்த அளவுக்கு அழகாக வனமாலையெல்லாம் சாத்தினுட்டு பகவான் அழகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த துளசியும் வனமாலையுமாக அவருடைய அகன்று விரிந்த மார்பிலே அணியப்பட்டிருக்கின்றது. உம்முடைய சரணகமலங்கள் எங்களுடைய தேவையில்லாத எண்ணங்களையெல்லாம் பொசுகின்ற அக்னியாக இருக்கட்டும். தூமகேது பூயாத் சதாங்கிரி சுபாஷய தூமகேதுஹோ என்கின்றார் சுவாமி. திரிவிக்ரமனாக இருந்த பொழுது வியாஜமா அந்த 2வது அடியை தேவலோகத்துல வைத்தீர்களே, எல்லோரும் நடுங்கி போனோமே. பயாபயகரோ அசுர தேவ சம்போகோ
அசுரரும் தேவர்களும் எல்லாருமே நடுங்கி போய்விட்டார்களே, அதை அவர்கள் சொல்கின்றார்கள். இப்ப தேவர்கள் தானே சுதி பண்றா. உம்முடைய புகழ் தானே 3 லோகங்களிலும் அறியப்படுகின்றது. பாதக புனாது பகவன்னு பஜதாமகம் நகா. உம்முடைய பாதங்கள் தானே வைகுண்டத்தை அழிக்கக்கூடியது, எங்கள் பாபங்களை எல்லாம் நீக்கி புனிதமாக்கட்டும் என்று அவர்கள் அபியர்த்தனை செய்கின்றார்கள். பகவானிடத்திலே சுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் உம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். நீர் சொல்வதை போலத்தானே செய்கின்றார்கள். எப்படி மூக்கணாங்கயிறை போட்டு மாடுகளை அடக்குவதை போல பகவானுடைய பிடியில் தான் எல்லாமே இருக்கின்றது, பிரம்மாதி தேவர்கள் உட்பட என்பதை அவர்கள் சொல்லிக்கொண்டு புருஷோத்தமஸ்ய சம் நஸ்தனு சரணஹ, உம்முடைய சரணம், நீங்களே எங்களுக்கு சரணம் என்று சொல்கின்றார்கள். நீங்கள் எங்களுக்கு மங்களத்தை அருளுங்கள். அவ்யக்த மூல பிரகிருதி ஜீவன் மகத்தத்துவம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த கால வடிவம் நீவர்தானே. குளிரானாலும் உஷ்ணமானாலும் மழையானாலும் 3 காலங்களாக வருஷமாக இருந்து மக்களை அழித்து கொண்டிருப்பதும் நீர்தானே. காலத்தின் வடிவம் கம்பீரமானது என்று காட்டுகின்ற உத்தம புருஷரும் நீவர்தானே. இந்த உலகத்தை சிருஷ்டி சிதி லைத்து கொண்டிருக்கின்றதற்கு காரணமானவரும் நீரே. காலோ கபீராய உத்தம புருஷஸ்வம் என்று புகழ்கின்றார்கள். பகவானே, உம்மிடத்தில் இருந்துதானே வீரியத்தை பெற்றுக்கொண்டு ஹிரண்யகர்பன், அதாவது புருஷன் பிரகிருத்தின்னு சொல்றோம் இல்லையா, மகத்தத்துவத்தை வைத்துக்கொண்டு படைப்பு நடக்கின்றது. ஹிரண்யகர்பனாக பிரம்மாதேவன் மாயையை சேர்த்து கொண்டு பஞ்சபூதங்களை வைத்துக்கொண்டு அகங்காரம் மகத்தத்துவம் என்று 2ஐயும் சேர்த்து கொண்டு 7 மூடிகளை போட்டுக்கொண்டு இந்த அகிலாண்டத்தை படைக்கின்றாரே இல்லையா. அதுக்கு அவர் சொல்றார், சோயம் தயானுகத ஆத்மன ஆண்டகோஷம் ஹைமம் சசர்ஜ பகிராவரணைருபேதம் என்று சொல்கின்றார். மாயனுடைய குணங்கள், அதனால் தோன்றுகின்ற பொருட்கள், இந்த சராச்சரம், ரிஷிகேஷா நீவிரே எம்மை இதெல்லாம் அனுபவிக்க செய்கின்றீர்கள். ஆனால் நீவிர ஏதோடும் ஒட்டுவதில்லை என்று அழகாக பகவானுடைய சாட்சியாக இருந்து கொண்டு அவர் செய்கின்ற வேலைகள், அவருடைய சிருஷ்டி ஸ்திதி லயத்தை பற்றியெல்லாம் அவருடைய பெருமையை சொல்கின்றார்கள். அடுத்து 18வது ஸ்லோகத்துல சொல்றா, ஸ்மாயாவலோகலவதர்ஷித பாவஹாரி ப்ரூமண்டல பிரஹித சௌரதமர்த்த சௌண்டைஹி பத்ன்யஸ்து ஷோடச சஹஸ்ரணமங்கபானை யஸ்யேந்திரியம் விமதிதும் கரணேர்ன விப்யஹாம். இத்தனை மனைவிகள், 16,108 மனைவிகளோடும் இல்லறம் நடத்தி கொண்டு, ஆனாலும் அதில் ஒட்டுதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு, என்னதான் மன்மத பானம் மேல் வீசினால் கூட அதில் மயங்காமல் உம்மை எதிலுமே வசப்படுத்த முடியாமல் நிற்கின்றீரே சம்மோகன மோகனன் இல்லையா, அதை சொல்லி சுதிக்கின்றார்கள். விவ்யதவாமிருத கதோத தவஹாஸ்திரோ த்ரிலோக்யாஹ பாதாவனேஜ சரிதஹ ஷமலானி ஹந்தும் ஆனுஸ்ரவம் ஸ்ருதிபிரங்கிருஜமங்க சங்கைஹி தீர்த்தத்வயம் சுச்சிஷஸ்தஸ்தௌபஸ்பிருஷந்தி. உம்முடைய சரணகமலங்கள் இருக்கே, அதிலிருந்து பாதாவனேஜ சரிதஹ, அந்த சரித்திருக்க 2 நதி ரொம்பவுமே இந்த உலகத்தையே சுத்தப்படுத்துறது. அதுல ஒன்று என்ன தெரியுமா, பகவானே உன்னை பற்றி சொல்கின்ற கீர்த்தனங்கள், சங்கீர்த்தனங்கள், உன்னுடைய லீலையை சொல்றது அப்படியே காது வழியா நம்ம இப்ப பருகின்ற இருக்கோமே, இதனால மனசு தூய்மை அடையிறது. இது ஒரு சரித்து, இது ஒரு நதி. 2வது நதி எது தெரியுமா, உன்னுடைய சரணகமலங்களை அலம்பின உடனே அந்த நீரிலிருந்து பெருகின அந்த கங்கை, அந்த கங்கையில மூழ்கினா மக்கள் எல்லாம் புனிதமடைந்து விடுகின்றார்கள். பகவானுடைய சரித்திரத்தை கேட்பதும் கங்கையில் நீராடுவதுமாக 2 சரித்துக்கள், 2 நதிகள் எப்பொழுதுமே இருக்கின்றது. இந்த 2 நதியிலுமே
புண்ணியம் பண்ணவா நீராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று ரொம்ப அழகா சுதி பண்ணா. பாதரா 500 வாச்சு. இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றா, தேவதியும் ஸ்ரீ சங்கரரும் பிரம்மாவுமாக இப்படி அழகாக ஸ்துதி செய்ய ஆகாசத்திலேருந்து அப்படி வணங்கின்னு இருக்கச்சே பிரம்மர் பேசுறார். இப்போ பிரம்ம ஸ்துதி பண்றார். பிரபோ பிரபோ என்று கூப்பிட்டு எல்லாருக்கும் உயிராக இருக்கும் பூமேர் பாரா அவதாராய புரா விஜ்ஞாதிபகா பிரபோ, எல்லாமுமாக இருக்கின்ற பிரபு, இந்த பூபாரம் குறைக்க வேண்டும் என்று இப்படி அவதாரம் செய்து எங்கள் வேண்டுகோளெல்லாம் நிறைவேற்றி வைத்தீர்களே இல்லையா. அவருடைய அவதாரம் எதற்காக? பூபாரத்தை குறைப்பதற்காக. பூபாரம் குறைத்து விட்டாயிற்று. இப்போ அவர்களெல்லாம் வந்து ஸ்துதி செய்கின்றார்கள். அது சொல்வாலே அந்த தேங்க்ஸ் கிவிங்னு, அவர்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றார்கள். இப்பொழுது அப்போ அவர் சொல்றார், பகவானே உம்முடைய கீர்த்தி இருக்க எல்லா இடங்களும், கீர்த்திச்ச திக்ஷு விக்ஷிப்தா சர்வலோகம் மலாபகா, அது எப்படிப்பட்டது? சர்வலோகத்தில் இருக்கின்ற மாசை நீக்கக்கூடிய உம்முடைய கீர்த்தி எங்கும் பரவின்றிருக்கின்றது. யாதவ குலத்தில் தோன்றி எத்தனை லீலைகள் செய்திருக்கின்றீர்கள் பகவானே. இந்த லீலைகள் கலியுகத்திலே மக்களெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் பாடிக்கொண்டிருந்தாலும் அஞ்ஞான இருளை கடந்து விடுவார்களே. புருஷோத்தமா, இந்த எதுகுலத்தில் தோன்றி 125 ஆண்டுகள் கழிந்து விட்டதே பிரபோ. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றவரே பகவானே, நாங்கள் உங்களிடத்திலே வேண்டிக் கொண்டதை எல்லாவற்றையும் செய்து விட்டீர்களே. அந்தனர் சாபத்தினாலே எதுகுலமும் அநேகமா அழிந்து போயிடுதே பகவானே. அதனால ததக சொதாம பரமம் விஷஸ்வ எதி மன்யசே, நீங்க சரின்னு நினைச்சுட்டா அந்த ஸ்வதாமம் உங்களுடைய ஸ்ரீவைண்டி குண்டத்திற்கு எழுந்தருளி எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் பகவானே. சலோகம் சலோகாம் லோகபாலான்னு நகபாகி வைகுண்ட கிங்கரான்னு. வைகுண்ட கிங்கரான் யாரு? நாங்களெல்லாம் உங்க கிங்கரான், நீங்க வைகுண்டத்துக்கு வாங்கோ, எங்களை எல்லாம் காப்பாற்றுங்கோன்னு பிரம்மதேவர் அபியர்த்தனை பண்றார். ஸ்ரீ பகவான் வாச்ச. அதற்கு பகவான் பதில் அளித்து கொண்டிருக்கின்றார். என்ன சர்மா சொல்றார்? பிரம்மதேவனே, நீவர் கூறியதை போல நானும் நினைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். நிச்சயமாக உங்களுக்காக எல்லா காரியமும் நடத்தப்பட்டது. இந்த பூமேர் பாரோ அவதாரிதக, இந்த பூபாரம் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த யாதவ குலம் உலகத்தையே கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றது. இந்த சமுத்திரத்தினுடைய ஆக்கிரமிப்பு தடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே நான் அவர்களை தடுக்கப்பட்டிருக்கிறத போல நான் அவர்களை தடுத்து நிறுத்தி வச்சுருக்கேன். கட்டுத்தறி இல்லாமல் செல்வசற்கோடு இருக்கின்ற இது எதுகுலகத்தில் அழிக்காம நான் திரும்பி போயிட்டேன்னா மக்களை நாசம் பண்ணிடுவா. அந்தனருடைய சாபத்தை வைத்துக்கொண்டு இந்த குலத்தினுடைய அழிவு தொடங்கி இருக்கின்றது. நான் உங்கள் இருப்பிடத்திற்கு வரப்போகின்றேன். அதாவது அவருடைய இருப்பிடமான வைகுண்டத்துக்கு செல்ல யாசியாமி பவனம் பிரம்மன்னே ததந்தே தவானகா அனகன் பகவான் சொன்னார் இப்படி. அப்போ ஸ்ரீசங்கர் சொல்றார், இப்படி ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன உடனே பிரம்மதேவா வணங்கினார். மற்ற தேவதைகள்லாம் வணங்கி அவர்களுடைய இருப்பிடத்துக்கு சென்றார்கள். இவர் அந்த யதுகுலத்தில் இருக்கின்ற வயதானவர்களை பார்த்து விருத்தர்களை பற்றி சொல்கின்றார். இப்பொழுது பெரிய பெரிய உபாதைகள்லாம் இந்த துவாரகையில் நடந்து கொண்டு இருக்கின்றது. இங்கே தங்கியிருக்க வேண்டாம், இப்பொழுதே பிரபாசங்கிற நகரத்துக்கு போயிடலாம், சோமநாதபுரத்துக்கு சென்று விடுவோம் என்று சொல்றார். தக்ஷ பிரஜாபதியுடைய சாபத்தினால சந்திரனுக்கு ஒரு ராஜபலம நோய் வந்தது. அது பிரபாச தீர்த்தத்தில் நீராடினப்புறம் தான் அந்த நோயிலிருந்து விடுதலையாகி சந்திரனுடைய அந்த கலைகள் இருக்குல்ல, சந்திர கலைகள்லாம் வளர ஆரம்பிச்சது. அதனால நாமும் அந்த பிரபாச தீர்த்தத்துக்கு சென்று தேவர் கடன் பித்ருகடங்கள் எல்லாம் செலுத்தி அந்தணர்களுக்கெல்லாம் போஜனம் கொடுத்து ஸ்ரத்தையோடு தான தர்மங்கள் செய்து இந்த சம்சார சாகரத்தை கடப்போம் என்று சொல்கின்றார். ஸ்ரீசுகர் சொல்றார், பகவான் இப்படி சொன்ன உடனே பிரபாசத்துக்கு போகிறதுக்காக யாதவர்கள்லாம் தன்னுடைய ரதங்களை எல்லாம் ஆயத்தம் பண்ணி கிளம்பிட்டா. அப்போது கோரமான நிமித்தங்கள்லாம் பார்க்குறா. அப்போது பகவானை தனியாக சந்திச்சு அவருடைய காலில் விழுந்து கேட்குறார். யார் தெரியுமா கோரமான நிமித்தத்தை பார்த்தார்? உத்தவர் உடனே சொல்கிறார், தேவதேவேஷ யோகேஷ புண்ணியஸ்ரவண கீர்த்தனை, உன்னுடைய கீர்த்தனங்களை சொல்வதை கேட்டு ஆசீர்வாதம் பண்ணுகின்ற தேவதேவனே யோகேஸ்வரனே,
இப்படி பிராமணர்கள் சாபம் வந்ததுன்னா அதை நீக்கக்கூடிய ஆற்றல் உமக்கு உண்டே, ஏன் இந்த உலகத்தை விட்டு போய்விடப் போகின்றீர்கள் என்று அவர் கேட்கிறார். கேசவா, உன்னுடைய சரணகமலத்தை பிரிஞ்சு என்னால் ஷன நேரம் கூட இருக்க முடியாதேப்பா. என்னையும் அழிச்சுன்னு போயிடேன், உன்னுடைய இடத்துக்கு என்னையும் அழிச்சுன்னு போயிடேன். உன்னுடைய ஒரு லீலையும் பார்த்து அந்த மங்களத்தை எல்லாம் அனுபவித்து செவி வழியா அந்த அமுதத்தை எல்லாம் நான் சமைச்சுட்டு இருக்கேனே. எல்லா வேலையும் எல்லா நேரமும் உறங்குவதும் உட்காருவதும் விளையாடுவதும் நீராடுவதும் உண்பதும் என்று நான் சிறு வயதிலிருந்து இதைத்தானே தப்பா செய்து கொண்டிருந்தேன். என்னையும் அழைத்து கொண்டு போயேன். நம்ம எல்லாம் ஒரே உன்னுடைய மாலை, உன்னுடைய சந்தனம், உன்னுடைய ஆடை, உன்னுடைய அலங்காரம், உன்னுடைய உணவு என்று நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனே. அதையெல்லாம் விட்டு விட்டு என்னால் இருக்க முடியாதே. இந்த பிரம்மச்சரியத்திலிருந்து நான் நழுவாமல், அதாவது சில முனிவர்கள் எல்லாம் பிரம்மச்சரியத்திலேருந்து மழுவாமல் பிரம்மலோகம் போயிடுறா. நான் கர்ம மார்க்கத்திலேயே வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த விரதம் தபசு துறவெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் எனக்கு நிச்சயமாக ஒன்று தெரியும் கிருஷ்ணா, உன்னுடைய அழகான ஸ்மிதம் இருக்கே, உன்னுடைய பார்வை இருக்கே, உன்னுடைய பரிகாசம் இருக்கே, இதெல்லாம் நினச்சிட்டே இருந்தால் போகிறோம், இந்த மாயையெல்லாம் கடந்து விடுவேன். நிச்சயமாக நான் சொல்கின்றேன், உன்னை நினைத்து கொண்டு இருந்தாலே போருமே ஸ்ரீகிருஷ்ணா, வேற என்ன வேணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீசுகர் சொல்றார், இதனால உத்தவரை தனியா அழைச்சின்னு போய் பேச ஆரம்பிக்கிறாராம். அதுதான் இங்க சொல்றார். अथ षष्ठोऽध्यायः श्रीशुक उवाच अथ ब्रह्मात्मजैर्देवैः व्रजेशैरावृतोऽभ्यगात् भवश्च भूतभव्येषु ययौ भूतगणैर्वृतः इन्द्रो मरुद्भिर्भगवान् आदित्यावसवोऽश्विनौ रोभवो अङ्गिरसो रुद्रा विश्वे साध्याश्च देवताः गन्धर्वाप्सरसो नागाः सिद्धचारणगुह्यकाः ऋषयः पितरश्चैव सविद्याधर किन्नराः द्वारकामुपसंजग्मुः सर्वे कृष्णदिदृक्षवः वपुषा येन भगवान् नरलोकमनोरमः यशोवितेने लोकेषु सर्वलोकमलापहम् तस्यां विभ्राजमानायां समृद्धायां महर्दिभिः व्यचक्षत अविद्रुक्ताक्षाः कृष्णम् अद्भुतदर्शनं स्वर्गोद्यनोपगैर्माल्यैः चादयन्तो यदुत्तमं गीर्भिश्चित्रपदार्ताभिः तुष्टुवुर्जगदीश्वरम् देवावोचुः न तस्मते नाथ पदारविन्दं बुद्धीन्द्रियप्राणमनोवचोभिः यच्चिन्त्यते अन्तर्हृदि भावयुक्तैः मुमुक्षुभिः कर्ममयोरुपाशात् त्वं मायया त्रिगुणयात्मनि दुर्विभाव्यं व्यक्तं सृजस्यवसि लुम्पसि तद्गुणस्थः नैतैर्भवान् अजितकर्मभिरज्यते वै यस्वे सुखे अव्यवहिते अभिरतो न वद्यः शुद्धिर्नृणां न तु ततेट्यदुराशयानां विद्याश्रुद्ध अध्ययनदान तपक्रव्याभिः सत्त्वात्मनां ऋषभते यशसि प्रवृद्ध सत्श्रद्धया श्रवणसम्प्रतया यथा स्यात् स्यान्नस्तवाङ्घ्रिर् अशुभाशय धूमकेतुः क्षेमाययो मुनिभिरार्त्रहृदो ह्यमानः यः सात्वतैः समविभूतय आत्मवद्भिः व्यूहेर्चितः सवनशस्वत स्वरतिक्रमाय यश्चिन्त्यते प्रयतपाणिभिरध्वराग्नौ त्रय्यानिरुक्तविधिनेश हविर्गृहीत्वा अध्यात्मयोग उद्धयोगिभिरात्ममायां जिज्ञासुभिः परमभागवतैः परीष्टः पर्युष्टया तव विभो वरमालयेयं संस्पर्धिनी भगवती प्रतिपत्निवत्श्रीः यः सुप्रणीतम् अमुयार्हणमाददन्नो भूया सदाङ्घ्रिर् अशुभाशय धूमकेतुः केतुस्त्रिविक्रमयुतस्त्रिपतत्पताको यस्ते भयाभयकरो असुरदेवसंवोः स्वर्गाय चादुषु कलेषु इतराय भूमन् पातः पुनातु भगवन् भजतामगं नः नस्योदकाव इव यस्य वशे भवन्ति ब्रह्मादयस्तनुभृतो मितुरर्त्यमानाः
कालस्य ते प्रकृतिपूरुषयोः परस्य शम्नस्तनोतु चरणः पुरुषोत्तमस्य अस्यासि हेतुरुतयस्थितिः संयमानाम् अव्यक्तजीवमहतामपि कालमाहुः सोऽयं तृणाभिः अखिलापचये प्रवृत्तः कालो गभीररय उत्तमपुरुषस्त्वं त्वत्तः पुमान् समधिगम्य यया स्ववीर्यं दत्ते महान्तम् इव गर्भम् अमोघवीर्यः सोऽयं तयानुगत आत्मन आण्डकोशम् हैमं ससर्ज बहिरावरणैरुपेतं तत्तत्तुषश्च जगतश्च भवानदीशो यन्माययोत् गुणविक्रियोपनीतान् अर्थाजुषन्नपि हृषीकपतेन लिप्तो येन्ये स्वतः परिहृतात् अपि बिप्यति स्म स्मायावलोकलवदर्शित भावहारी भ्रूमण्डलप्रहित सौरतमन्त्रशौण्डैः पत्न्यस्तु षोडश सहस्रमनङ्गबाणैः यस्येन्द्रियं विमतितुं करणैर्यविभ्यः विभ्यस्तवामृत कतोदवहास्त्रिलोक्याः पादावने च सरितश्शमलानि हन्तुम् आनुश्रवं श्रुतिभिरङ्ग्रजमङ्गसङ्गैः तीर्थत्वयं सुक्षिसदस्त उपस्पृशन्ते पादरायणिर्वाच इत्यविष्टूय विबुधैः शेषशतधृतिर्हरिम् अभ्यभाषत गोविन्दं प्रणम्याम्बरमाश्रितः ब्रह्मोवाच भूमेर्भारावताराय पुरा विज्ञापितः प्रभो त्वम् अस्माभिः अशेषात्मन् तथैवोपपादितं धर्मश्च स्थापितः सत्सु सत्यसन्देषु वै त्वया कीर्तिश्च दिक्षु विक्षिप्ता सर्वलोकमलापः अवतीर्य यदोर्वंशे बिभ्रद्रूपमनुत्तमं कर्माणि उद्दामवृत्तानि हिताय जगतो कृताः यानि ते चरितानीश मनुष्याः साधवः कलौ शृण्वन्तः कीर्तयन्तश्च तरिष्यन्ति अञ्जसा तमः यदुवंशेऽवतीर्णस्य भवतः पुरुषोत्तम सरश्च तं व्यतीताय पञ्चविंशाधिकं प्रभो नादुनाते किलाधार देवकार्यावशेषितं कुलं च विप्रशापेन नष्टप्रायमबोधितं ततस्वधाम परमं विशस्व यदि मन्यसे सलोकाल्लोकपालान्नः पाहि वैकुण्ठकिङ्करान् श्रीभगवानुवाच अवधारितमे तन्मे यथात् विबुधेश्वर कृतं वः कार्यमखिलं भूमेर्भारोऽवतारितः तदितं यादवगुणं वीर्यशौर्यश्रियोद्धतं लोकं जिकृक्षत् रुद्धं मे वेल एव महार्णवः यद्य संहृत्य तृप्तानां यदूनां विपुलं कुलं गन्धास्मि अनेन लोकोऽयम् उद्वेलेन विनङ्क्ष्यति इदानीं नाश आरब्धः कुलस्य द्विजशापतः यास्यामि भवनं ब्रह्मन् नेतदन्ते तवानघ श्रीशुकोवाच इत्युक्तो लोकनाथेन स्वयंभूः प्रणिपत्यतं सह देवगणैर्देवः स्वधाम समपत्यत अत तस्या महोत्पातान् द्वारवद्यां समुत्थितान् विलोक्य भगवानाः यदुवृद्धान् समागतान् श्रीभगवानुवाच एते वै सुमहोत्पाता वित्तिष्ठन्दिह सर्वतः शावश्च नः कुलस्यासीत् ब्राह्मणेभ्यो दुरत्ययः नवस्तव्यं इहास्माभिर्जिजीविषुभिः आर्यकाः प्रभासं सुमहत्पुण्यं यास्यामोऽद्यैव माचिरं यत्र स्नात्वा तक्षशाभात् गृहीतो यक्ष्मण उडुराट् विमुक्तः किल्बिषात् सद्यो भेजे भूयः कलोदयं वयं च तस्मिन्नाप्लुत्य तर्पयित्वा पितॄन् सुरान् भोजयित्वोषिजो विप्रान् नानागुणवतान्तसा तेषु दानानि पात्रेषु श्रद्धयोक्त्वा महान्ति वै वृजिनानि तरिष्यामो दानेर्नौभिरिवार्णवम् श्रीशुकोवाच एवं भगवतादिष्टा यादवाकुलनन्दन गन्तुं कृतधियस्तीर्थं स्यन्दनान् समयुयुजन् तन्निरीक्ष्य उद्धवो राजन् श्रुत्वा भगवतोदितं दृष्ट्वारिष्टानि घोराणि नित्यं कृष्णमनुव्रतः विविक्त उपसंगम्य जगदामीश्वरेश्वरं प्रणम्य शिरसा पादौ प्राञ्जलिस्तम् अभाषत उद्धवोवाच देवदेवेश योगेश पुण्यश्रवणकीर्तन संहृत्यैतत् कुलं नूनं लोकं सन्त्यक्षते भवान् विप्रशापं समर्थोऽपि प्रत्यहन्न यदीश्वरः नाहं तवाङ्घ्रिकमलं क्षणार्थमपि केशव
त्यक्तुं समुत्सखेनाथ स्वधाम नयमामपि तव विक्रीडितं कृष्ण नृणां परममङ्गलं कर्मपीयूषमास्वाद्य त्यजति अन्यस्पृहां जनक सय्यासनाटनस्थान स्नानक्रीडाशनादिषु कथं त्वां प्रियमात्मानं वयं भक्तास्तजेमहि तयोपभुक्तसृग् गन्धवासोऽलङ्कारचर्चिताः उच्छिष्टभोजिनो दासाः तव मायां जयेमहि वातरशनाय ऋषेः श्रमण ऊर्ध्वमन्दिनः ब्रह्माख्यं धाम ते यान्ति शान्ताः सन्न्यासिनो मलाः वयं त्विह महायोगिन् भ्रमन्तः कर्मवर्मसु त्वद्वार्तया तरिष्यामः तावकैर्तुस्तरं तमः स्मरन्तः कीर्तयन्तस्य कृतानि गदितानि च गत्युति स्मृते क्षणक्ष्वेली यन्त्रु लोकविडम्बनं श्रीशुकोवाच एवं विज्ञापितो राजन् भगवान् देवकीसुतः एकान्तिनं प्रियं भृत्यम् उद्धवं समभाषत श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय।